ஒரு வழியா மோடி நேற்று ராமர் கோயிலை திறந்துட்டாரு. இந்தியாவுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பிரச்சனையும் நேத்தோட தீர்ந்து போச்சு. அவ்வளவுதான். இனிமே இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்துக்களான நாமெல்லாம் வேற லெவல்ல வாழ்றதுக்கே தயாராக வேண்டியதுதான். அவ்வளவுதான். இனிமே பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டே நாம பல வருஷம் உயிர் வாழலாம். பட்டாசெல்லாம் கொளுத்தாமையே வெடிக்கும். சர்க்கரை போடாமையே பால்லாம் இனிக்கும். பல அற்புதங்கள் நடக்க இருக்குது. இந்துக்கள்லாம் அதை என்ஜாய் பண்ண வேண்டியதான். மற்றபடி நேற்று ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை மோடி நடத்தி வச்சார்ல, அதுல ஒரு வகையில மோடி தோத்து அவரோட எஜமானர்களான RSS ஜெயிச்சிருச்சு. அதே இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா மோடி ஜெயிச்சிருக்கிறாரு. இது எப்படின்னா, இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேக தேதி குறிக்கப்பட்டதுல இருந்து மோடி தான் ராமர் சிலையை தூக்கிட்டு வருவாரு. மோடி தான் ராமர் சிலையை தன்னோட தோல்ல போட்டு தாளாட்டிக்கிட்டே கொண்டு வந்து கருவறைக்குள்ள வைப்பாருங்கிறது தான் நியூஸா இருந்தது. ஆக்சுவலா மோடியும் அதைத்தான் விரும்புவாரு. ஏன்னா மோடி அத்தனை புகழும் அவருக்கு மட்டுமே கிடைக்கணுங்கிறதுல படு தெளிவா இருப்பாப்ல. யாரையும் பக்கத்துல சேர்க்க மாட்டாப்ல. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அவர் தான் கதாநாயகனா இருப்பாப்ல. சோ மோடியும் அதைத்தான் விரும்பி இருப்பாரு. ஆனா பிராக்டிக்கலா என்ன நடந்ததுன்னா, முதல் நாளே ராமர் சிலையை கொண்டு வந்து கருவறைக்குள்ள வச்சுட்டாங்க. இவர் கையில ஒரு தட்டை கொடுத்து நடக்க விட்டுட்டாங்க. சோ அந்த வகையில மோடி தோத்துட்டாரு. அதே இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, காலங்காலமா இந்த பார்ப்பன சங்கிகள்லாம் என்ன உருட்டிட்டு இருந்தானுங்க, பிராமணர் அல்லாதவர் சிலையை தொட்டா சாமி தீட்டாயிரும், கடவுளே சிலையிலிருந்து வெளியில போயிடுவாரு அப்படின்னு தானே உருட்டிட்டு இருந்தானுங்க. ஆனா நேத்து என்ன நடந்தது? மோடி சிலையை தொடுறாரு, யோகியும் சிலையை தொடுறாரு, மோகன் பகவத்தும் சிலையை தொடுறாரு. சோ பிராமண மோகன் பகவத் தொடர அதே சிலையை மோடியாலையும் தொட முடிஞ்சுது, யோகியாலையும் தொட முடிஞ்சுது. சூத்திரர்களான மோடியால அதை தொட முடிஞ்சிருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா சூத்திர மோடிக்கு மட்டும் இல்ல, நாட்டில் இருக்கிற நம்மள மாதிரியான கோடான கோடி சூத்திரர்களுக்கு இது வெற்றி தான். ஆனால் சூத்திரர்களான நாமெல்லாம் இந்த வெற்றியை கொண்டாடிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மூர் பார்ப்பன சங்கிகள்லாம் என்ன உருட்டுறாங்கன்னா, அதே ஆகமம்ங்கிறதே விந்திய மலைக்கு இந்த பக்கம் தான்ப்பா, மகாராஷ்டிராவுக்கு இந்த பக்கம் தான் ஆகமம்ங்கிறதெல்லாம், அந்த பக்கமெல்லாம் வேற ப்ரொசீஜரு, நார்த் இந்தியா சைடெல்லாம் வேற பழக்க வழக்கம் அப்படின்னு உருட்டுறானுங்க. இவனுங்க பித்தலாட்டமெல்லாம் நமக்கு தெரியாதா என்ன? பார்ப்பன சாஸ்திர சம்பிரதாயத்துக்கெல்லாம் இது வரைக்கும் எந்த டாக்குமெண்டட் எவிடன்ஸும் கிடையாது. இதுதான் சாஸ்திரம், இதுதான் சம்பிரதாயம், இதுதான் ஆகமம்னு அவங்க எந்த டாக்குமெண்டட் எவிடன்ஸையும் இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவ இதுதான் சாஸ்திரம், இதுதான் சம்பிரதாயம், இதுதான் ஆகமம்னு எதையாவது சொல்லுவா. கூமட்ட சங்கிகளும் அதை அப்படியே நம்புவானுங்க. அதுதான் இந்த ராமர் கோயில் விஷயத்துல சூத்திர மோடி சிலையை தொட்டதுக்கு பார்ப்பன சங்கிகள்லாம் கொடுக்குற முட்டுங்கிறது இந்த மாதிரியான ஒரு பித்தலாட்டம் தான். ரைட். இந்த மாதிரியான ஆகம காமெடிகள் ஒரு பக்கம்னா, அந்த பக்கம் இன்னொரு பெரிய காமெடி இருக்குது. அதுதான் உலக மகா காமெடி. சாதி வெறி சங்கிகள்லாம் மோடியும் ராமர் கோயிலையும் அப்படி கொண்டாடுறானுங்க. அதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாதி வெறி பிடிச்சவன் சங்கியா இருக்கிறதே முதல்ல ஒரு கன்றாவியான காம்பினேஷன் தான். ஏன்னா இவங்களுக்கு இவங்களோட ஜாதியும் இவங்களோட ஜாதிய மேலாதிக்கமும் தான் முக்கியம். அவன் எல்லாரையும் இந்துங்கிறான். அப்புறம் எப்படி இந்த ஜாதி வெறி பிடிச்சவனுங்கெல்லாம் அவனை ஆதரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஜாதி வெறியனுங்களை பொறுத்த வரைக்கும் அவனுங்களுக்கு எல்லாத்த விட அவங்களோட ஜாதி தான் ரொம்ப முக்கியம். ஜாதியா இந்து மதமானு கேட்டிங்கன்னா அவனுங்க ஜாதி பக்கம் தான் நிற்பானுங்க. ஜாதியா கடவுள் பக்தியான்னு கேட்டிங்கன்னா அவனுங்க ஜாதி பக்கம் தான் நிற்பானுங்க. ஜாதியா சாமியான்னு கேட்டிங்கன்னா அவனுங்க ஜாதி பக்கம் தான் நிற்பானுங்க. இதை இன்னும் சரியா சொல்லணும்னா, ஜாதியை காப்பாற்றுறதுக்காக தான் சாமியே ஜாதிக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணோம்னா அந்த சாமியை தூக்கி குப்பையில் எரிஞ்சிருவானுங்க. அதுக்கு கூச்சப்படவே மாட்டானுங்க. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இவனுக்கு சாமியை விட ஜாதி தான் ரொம்ப முக்கியம். ராமர் கோயிலை வச்சு பிஜேபி காரனுங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க? ராமர் கோயிலுங்கிறது தேஸ்கா மந்திருங்கிறானுங்க, தேசத்தின் கோயிலுங்கிறானுங்க, ராமரை தேசிய நாயகன்றானுங்க. இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கே ராமர் தான் கடவுளுங்கிற ரேஞ்சுக்கு பிஜேபி காரனுங்க பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் ஜாதி வெறி பிடிச்ச உள்ளூர் சங்கிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க? உள்ளூர் இந்துக்களையே கோயிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறான். கேட்டால் நீ கீழ் ஜாதி, தொட்டா தீட்டு, கோயிலுக்குள்ளே வந்தானா கோயில் தீட்டு பட்டுரும் அப்படின்னு உள்ளூர் இந்துக்களையே இவனுங்க விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ சாதியின் மீதான பிஜேபியின் இந்த தாக்குதலை சாதி வெறியர்கள்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறானுங்க? அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதியா சாமியான்னா சாதி பக்கம் தான் நிற்பானுங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சும்மா ஒரு கற்பனை தான். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்க. ஒரு சோகால்டு மேல் ஜாதிக்கார பொண்ணை இவங்களால கீழ் ஜாதிக்காரன்னு சொல்லப்படுற ஒரு பையன் லவ் பண்ணிட்டான். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. இந்த ஜாதி வெறியர்கள்லாம் அந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இவங்களால கீழ் ஜாதின்னு சொல்லப்படுற அந்த பையன் இவங்களை பார்த்து சொல்றான், யோ என்னையா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் இந்து நானும் இந்து, உனக்கு ராமர் தான் கடவுள், எனக்கு ராமர் தான் கடவுள், உனக்கும் அயோத்தி தான் புனிதத்தலம், எனக்கும் அயோத்தி தான் புனிதத்தலம், இதுல ஜாதி எங்கிருந்து வந்தது?
நீ எப்படியா மேல் ஜாதியானா நான் எப்படியா கீழ் ஜாதி ஆவேன், நீங்களும் நானும் எப்படியா வேற வேற ஆவோம், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்துக்கள், நம்ம எல்லாருக்குமே ராமர் தான் கடவுளை, அதை மோடியே சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் சொல்றான்னு வைங்க, அவ்வளவுதான். மோடியோட சேர்த்து ராமரையும் தூக்கி குப்பையில எரிஞ்சிருவானுங்க இந்த சாதிவெறி சங்கிகள்லாம். அநேகமா சாதாரண சங்கிகளும் அதை தான் செய்வானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி ஒண்ணு நடந்தா நமக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். ஏன்னா நாம எதிர்பார்க்கறது ஜாதி ஒழிஞ்ச ஒரு சமத்துவ சமுதாயத்தை தான். அந்த சமத்துவத்தை சாமி தான் கொடுக்கும்னா அந்த சாமியோட நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சமத்துவத்தை மோடியால தான் கொடுக்க முடியும்னா மோடியை கொண்டாடுற முதல் நாம தான். ஸோ நமக்கு இதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி வர்ணாசிரம கொள்கையை நிலைநிறுத்திடணும், ஜாதி சிஸ்டத்தை பழைய மாதிரி வலிமையாக்கிடணும், அத்தனை பேரையும் அவனோட குலத்தொழிலுக்குள்ள தள்ளி அத்தனை பேர் குடியையும் கெடுத்துடணும் அப்படிங்கிறத அடிப்படை கொள்கையாக வச்சிருக்கிற ஆர்எஸ்எஸோட அடியால் தான் மோடிங்கிறதுனால தான் நாம மோடியை எதிர்க்கிறோம். அப்படிப்பட்ட மோடி கோயிலையும் கடவுளையும் காட்டி இன்னொரு தடவை அதிகாரத்தை பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம மோடியை எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு மோடியோட வாய்க்கா தகராறா வரப்பு தகராறா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.